ஹாய் ஆல், வெல்கம் டு ராடிஸ் டேஸ்டி டேபிள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெப்பர் சிக்கன் கிரேவி. அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் விட்டு 3 வெங்காயம் தின்னாக ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு, கொஞ்சமாக வேணும்னா உப்பு போட்டு வதக்கிக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். நல்லா அது ஒன்று பைண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி செவந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், ஹியூமன் பவுடர், சீரகப்பொடி, கரம் மசாலா நான் எப்போவும் வீட்டில் அரைச்சி தான் வச்சுப்பேன். அது நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அந்த கரம் மசாலா தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நல்லா அதை வதக்கிட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி அந்த தண்ணியே விடாமல் அந்த சிக்கனில் இருக்க தண்ணி பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சிடணும். இந்தளவுக்கு தண்ணி அதிலேருந்து வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் கர்ட் ஆட் பண்ணணும். ஏன்னா நான் தக்காளி ஆட் பண்ணல, இது டொமேட்டோ இல்லாமல் செய்கிறது. ஸோ தயிர் வேணும்னு போட்டுக்கலாம், வேண்டாம்னா நீங்கள் லெமன் கூட பொழிஞ்சு விட்டுக்கலாம் அட் த எண்ட் ஆஃப் த டிஷ். நீங்கள் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சா போதும், இல்லைன்னா ஒரு மாதிரி ரப்பரி ஆகிடும். நல்லா வெந்துட்டுருக்கும். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கி சர்வ் பண்ணலாம். வேணும்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு காரம் கொஞ்சம் பிடிக்குன்றதுனால நான் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். லைக் பண்ணுங்கள்.